ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் இந்த பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போங்க. இப்போது இந்த பேட்ச் ஒர்க் மேலே எக்ஸ்ட்ரா கிராண்ட் ஒர்க் பண்ணி எப்படி இந்த லுக்கை வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்துட்டு ஜிக்ஸாக் பேட்டர்னில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட கேப்பில் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி பென்சில்லையோ இல்லை மார்க்கர்லேயோ இல்லை ஏதாவது வேக்ஸ் சாக்லேயோ நீங்கள் வந்துட்டு இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு டிசைனை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ அந்த பேட்ச் ஒர்க்கோட கான்ட்ராஸ்ட் கலர் இல்லைன்னா பார்டர் கலர் ஏதாவது ஒரு த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து லுக்கை வந்துட்டு நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நாம் அந்த ஸ்டிச்சஸ்லேயே வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த கேப்லேயே அந்த மார்க்கிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப அந்த ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்துட்டு நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுங்க. இது வந்துட்டு நமக்கு பார்க்க த்ரெட் ஒர்க் மாதிரியே இருக்கும். ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நார்மல் மிஷின்லேயே வந்துட்டு அந்த லுக்கை கொண்டு வர போகிறோங்க. அதனால் நான் மார்க்கிங் பண்ணியிருக்கிற அந்த மார்க்கிங் மேலேயே ஒரு 5 ஸ்டிச் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சு வந்து கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று இருக்கணுங்க. கொஞ்சம் நகர்ந்தாலும் அந்த இடம் வந்துட்டு கேப் நல்லாவே தெரியும். அது வந்து லுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் வர மாதிரி ஒரு லைனுக்கு 5 ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக எங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அதோடு நிறுத்திடணும். கரெக்டாக எங்கே ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த இடத்துலையே ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் வந்துட்டு நாம் அந்த ஸ்டிச் லைனை போட்டுக்கிட்டே வரோங்க. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கான்ட்ராஸ்ட் கலரில் தான் போடணும். சாரியோட கலர்லேயோ இல்லை அந்த சாரியோட பார்டர் கலர்லேயோ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வேரியேஷன் தெரியும். அந்த வேரியேஷன் தெரியும் போது தான் வந்துட்டு நமக்கு அங்கே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறதே வந்துட்டு எடுத்து கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் சாரீ கலரில் இல்லைன்னா பார்டர் கலரில் தாங்க பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் அந்த ஒவ்வொரு கேப்லேயும் அந்த ஸ்டிச்சை போட்டுகிட்டே வரேன். இப்போ இது வந்து நம்ம எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாங்க. நமக்கு இது லைன் தான் போடணுன்ட்டு இல்லை. நம்ம அந்த இடத்துல எது வேணாலும் வரைஞ்சி அது மேலே வந்துட்டு ஒரு ஸ்டிச் மேலே ஒரு ஸ்டிச்சாக வந்துட்டு நமக்கு போடும்போது நம்ம அந்த இடத்துல என்ன பேட்டர்ன் வேணாலும் கொண்டு வரலாம். பார்க்க எம்ப்ராய்டரி மாதிரியே இருக்குங்க. அதனால் நீங்களும் இந்த சிம்பிள் டிசைனை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலில் வந்துட்டு அப்கமிங் வீடியோவில் வந்துட்டுருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டிசைனும் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் விஷயமா ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ இல்லை ஏதாவது கேட்கணுன்னாலோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிசைனை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி முடிக்க போகிறோங்க. அந்த ஜிக்ஸாக்கு இடையில இருக்க கேப்லலாம் வந்துட்டு அந்த த்ரெட் ஒர்க்கில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்துடணுங்க, இல்லைன்னா அது வந்து தனியாக தெரியும். அதனால் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த டிசைனோட லுக் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம இப்படியே விட்டாலுமே வந்துட்டு நல்லா தாங்க இருக்கும் இந்த டிசைனு. இதை வந்துட்டு இன்னும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக இந்த த்ரெட்டோட எட்ஜிலலாம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பீட் வச்சு நம்ம அதை கவர் பண்ண போகிறோம். அந்த பீட் வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிசைனுக்கு. உங்களுக்கு அந்த டிசைனே வந்துட்டு அந்த பீட்ஸ்னால தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கவர் ஆகும். அதுக்காக வந்துட்டு நம்ம அடுத்து பீட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ பண்ணலாம் பாருங்கள். அதுக்காக நான் இந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக கோல்டன் பீட் எடுத்திருக்கேங்க. அந்த பீட் வந்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாங்க. மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக வச்சுட்டா அந்த பீட்ஸு தாங்க நல்லா ஃபோக்கஸ் ஆகும், அந்த த்ரெட் ஒர்க்கு தெரியாது. ரொம்ப சின்னதாக வச்சா அந்த பீட்ஸ் வச்சதே வந்துட்டு தெரியாத போயிடும். அதனால் நீங்கள் மினிமலான சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் ஒன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் ஓகேவா இல்லையாங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணுற மாதிரி அடியிலேருந்து நூலை விட்டு நம்ம நார்மல் நீடில் இருக்கு இல்லைங்களா, ஹெம்மிங் பண்ணுற நீடில், அதில் வந்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்துட்டு நீங்கள் நூல் கோத்துக்கோங்க. கோத்துட்டு
அடியில் விட்டு மேலே அந்த பீட்ஸை கோத்து அதுக்கப்புறம் அடியில் கொண்டு போய் நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதாவது இந்த பீட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகணும், நகரக்கூடாது. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு த்ரெட்டோட எட்ஜுக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பீடு வச்சு பாருங்கள். அந்த லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு இந்த டிசைனுக்கு வந்துட்டு அந்த பீட்ஸு தான் நல்லா ஃபோக்கஸ் கொடுக்கும். உங்களுக்கு லுக்குமே நல்லா கவரப் ஆகுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி அடியிலேருந்து நீங்கள் நீடியில் விட்டு மேலே அந்த பீடை கோத்துட்டு திரும்பவும் உள்ளே அதே இடத்துலையே கொண்டு போய் நீங்கள் பின்னாடி ஒரு நாட் போட்டு இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸிங்க இந்த டிசைனு. ஆனால் பார்க்க வந்து நல்லா ரிச் லுக்காக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பீட்ஸ் வைக்கிறது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமான வேலை தாங்க. ஆனால் லுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைனும் எல்லாருமே போடலாம். ரொம்ப ஹையாக வேண்டாம், எனக்கு ரொம்ப கசகசன்னு டிசைன் வேணாம், சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த டிசைன் வந்துட்டு எல்லாருக்குமே செட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். இப்போ இன்னொரு டைமுக்கு வந்துட்டு நான் அதே மாதிரி பீட்ஸ் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டில் வந்து நூல் கோத்துக்கோங்க. அது ப்ளவுஸோட கலர்லேயே இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த நூல் வந்து வெளியில் தெரியாது. நூல் கோத்துட்டு அதோட எட்ஜில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு அது வந்து ப்ளவுஸோட அடியில் விட்டு எடுத்திங்கன்னா அந்த நாட் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போது அந்த த்ரெட்டோட எட்ஜில் வந்துட்டு அந்த நாட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எடுத்ததுக்கப்புறம் அந்த பீடை வந்துட்டு அதுக்குள்ளே கோத்து திரும்பவும் அதே இடத்துல குத்தி வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீடு வந்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. அது நல்லா டைட்டாக இழுத்து ஒரு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பீடு அந்த இடத்துல வந்து நகராது. இவ்வளோதாங்க, சிம்பிளான ஒர்க்கு தான். அதனால் வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய வேலை தாங்க இது. ரொம்பவே ஈஸி தான். இந்த ப்ளவுஸ் டிசைன்லேயே வந்துட்டு இந்த ஒரு ஸ்டெப்பு தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வேலை அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஊசியில் ஒவ்வொரு பீடாக கோத்து எடுக்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டம்தானங்க. அதனால் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வேலை வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லா பீடையுமே வந்துட்டு கோத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லுக் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதை தவிர இந்த பேட்டர்னோட எல்லா ஸ்டெப்புமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதோட லுக் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவ்வளோ லுக் அழகாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பு இல்லை தானேங்க. அதனால தான் நம்ம அந்த டிசைனை வந்துட்டு நம்ம இவ்வளோ வந்துட்டு மெனக்கெட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எல்லா பீட்ஸையுமே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். எனக்கு வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இன்னும் அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது கூட நீங்கள் மார்க்கரில் ட்ரேஸ் பண்ணி அதையே வந்துட்டு த்ரெட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் அதுக்கும் வந்துட்டு பீட்ஸ் கோத்து நீங்கள் என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இவ்வளோ தாங்க. இந்த ஈஸியான டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அஸ்வி ஸ்டிச்சஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக ரெடியாக. உங்களோட கோல்டன் டைமை வந்து எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி வியூவர்ஸ். பாய். உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மேலே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.